இதுல வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நான் இது ஒரு 3 செக்ஷனா போட போறேன் இந்த விளாக. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஃப்ரண்ட் சைட் லைக் பேக் சைடு எப்படி கட் பண்றது. 2வது வீடியோ வந்து ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்றது பிளவுஸ். அண்ட் 3வது வீடியோ வந்து நம்மளோட லைக் கையளவை எப்படி கரெக்டா கட் பண்றது மெஷர்மெண்ட்லாம் வச்சு. ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது 4வது வீடியோவா அதெல்லாம் நான் எப்படி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்றேன். ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து கட் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் 2 தடவை வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் போயிருக்கேன். ஆனா எனக்கு அதை நான் போய் கத்துக்கிட்டேன். அந்த டைம்ல நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு டச் விட்டு போச்சு. நான் மறந்துட்டேன். இப்போ வந்து ரீசெண்டா நான் கொஞ்சம் யூடியூப்ஸ்லாம் பார்த்து ஓரளவுக்கு நானும் எனக்கு பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணணும்னா நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு இருக்கு. அது வந்து எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து நான் லெஹெங்கா ஸ்டிச் பண்ணதை பார்த்துட்டு, லெஹெங்கா ஸ்டிச் பண்றீங்க சிஸ்டர், ஆனா வந்து அதை பத்தி லைக் நீங்க எப்படி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்றத வந்து வீடியோவா போடுங்க, அப்ப எங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிகினர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நானுமே பிகினர் தான். பட் நான் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். ஸோ நான் அதை வச்சு உங்க கூட ஷேர் பண்ணா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால இந்த வீடியோ நான் போடுறேன். பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எது 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து எனக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னா நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுப்பேன் அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ டேப் வந்து இந்த இன்ச் டேப் தான் நான் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக இது டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுறேன் இன்ச் டேப். ஸோ அது வந்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா லைக் பிளெயினா அங்கங்க கட் ஆகாம ரொம்ப மடங்காம அந்த மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேப்ஸா பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடு தான் ஸ்டிச் பண்ண போறோம் இல்லையா? ஸோ பேக் சைடோட அளவு வந்து நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பேக் சைடில் வந்து என்ன லென்த் வைக்க போகிறோமோ அதை தான் வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் வைக்க போகிறோம். ஸோ நம்மளால பின்னாடி கை வச்சு இப்படிலாம் நம்மளால அளவு எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு எவ்வளோ லைக் ஒரு பிளவுஸ்னா எவ்வளோ லென்த் இருக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எப்பவுமே உங்கள் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல இந்த டேப் வச்சுக்கோங்க. இன்ச்சஸ்ல தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ எப்பவுமே இன்ச்சஸ்ல தான் எடுப்பாங்க. ஸோ சென்டர் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. அங்கிருந்து கரெக்டா உங்களோட செஸ்ட்டை கிராஸ் பண்ணி உங்க செஸ்ட் இந்த இடத்துல எங்க முடியுதோ அங்க ஒரு அங்க கை வச்சுக்கோங்க. ஸோ எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு 13.5 இன்ச்சஸ் வரும். மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு காமனா எல்லாருக்குமே லைக் மோஸ்டா எல்லாருக்குமே ஒரு 13.5 இன்ச்சஸ் தான் வரும். அதுக்கு மேல வராது. ரொம்ப லீனா இருக்கவங்களுக்கு வேணா இதோட மெஷர்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகும். மற்றபடி கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 13.5 இன்ச்சஸ் தான் வரும். ஸோ இந்த லென்த்தை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டா நம்மளோட பாடி லென்த்துக்கான மெஷர்மெண்ட் பண்ண தான் நம்ம பார்க்கணும். நான் வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பேப்பர் கட்டிங்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லைக் கிளாத்துக்கு விடுறது, ஸ்டிச்சிங்க்கு விடுறது இது எல்லாமே வரும். ஸோ அது அண்ட் தென் 2வது நம்ம இங்க இருந்து ஷோல்டர் இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியா வரைக்கும் ஒரு ஒரு 2 இன்ச்சஸ் விடுவோம். இது வந்து காமன். நீங்க அளவு எடுக்கணும்னு இல்லை. நீங்க நார்மலா இது வந்து ஒரு ஐடியாவா வச்சு இங்க இருந்து ஒரு 2 இன்ச்சஸ் விட்டோம்னா நம்ம கரெக்டா பிளவுஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஷேப்ல வரும். ஸோ இது வந்து இந்த டாப் வந்து க்ளோஸ் தான் இருக்கு. நம்ம எப்பவுமே பிளவுஸ்க்கு இவ்வளோ கேப் விடுவோம். ஸோ 2 இன்ச்சஸ் மாதிரி இங்க வந்து விட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். 2 இன்ச்சஸ் ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. இந்த ஷோல்டர் ஒரு 2 இன்ச்சஸ், இங்கே நெக் டு ஷோல்டர் 2 இன்ச்சஸ் வச்சாச்சு. இப்போ இந்த மிட்ல இருந்து அதாவது மிட் ஷோல்டர்ல இருந்து இந்த லைக் கார்னர் ஷோல்டர் வரைக்கும் நம்ம வந்து 2 இன்ச்சஸ் வச்சுக்க போறோம். இந்த 2 இன்ச்சஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சிங்க்கு செப்பரேட்டா விடுவோம். அதை நான் வந்து கட்டிங்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சைடு வந்து 13.5 இன்ச்சஸ் வச்சோம். இந்த ஷோல்டர்ல இங்க நெக்ல இருந்து ஷோல்டர் வரைக்கும் 2 இன்ச்சஸ் நம்ம விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஷோல்டர் சைஸ் வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சஸ் விடுவோம். அதுக்கு மேல வேண்டாம். இது காமன் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளோட பிளவுஸ், அதாவது பிளவுஸ்க்கு பின்னாடி நம்மளோட முதுகுல வந்து எவ்வளோ லென்த் வந்து நம்ம வைக்க போறோம், லைக் டெப்த் வைக்க போறோம் அப்படின்றத பார்க்கணும். நம்ம வந்து வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு
ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து எவ்வளோ வச்சிருந்தேன்னா 9 வச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டெப்த் வேணும் அப்படின்றது. காமனான டெப்த் வந்து ஒரு எல்லா பர்சனும் டெப்த் வைக்கிற அளவு வந்து ஒரு 8 இல்லைன்னா 7. 7 வந்து ரொம்ப ரேர் தான், அது ரொம்ப குட்டியாயிடும். 8 வந்து காமனா இருக்கும். நீங்க 8 வச்சா எல்லாமே கரெக்டா இருக்கும். 8 விட கொஞ்சம் கம்மியா வச்சீங்கன்னா கொஞ்சம் இறங்குன மாதிரி இருக்கும். நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் வேணா நான் இதில் ஆட் பண்றேன். லைக் நான் வந்து எவ்வளோ டெப்த் வச்சேன், அது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத ஸோ நான் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன அளவு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியோட கம்ப்ளீட் அந்த சரௌண்டிங்ஸ், அதாவது பாடியோட சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாடியோட நம்ம இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக நம்மளோட பாடியோட சரௌண்டிங் நம்ம தெரிஞ்சாதான் அதை கரெக்டாக நம்மளால டிவைட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எனக்கு வந்து ஒரு 38 அந்த மாதிரி வருது, 37 38 அப்படி வருது. இதை எப்படி நான் டிவைட் பண்ணும் அப்படின்றத வந்து நான் பேப்பர் கட்டிங்ல சொல்றேன். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ப்ராப்பரா நோட் பண்ணா நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். நம்ம எடுக்க போறது வந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் அளவு, அதாவது இந்த சர்க்கிள், அதாவது இந்த ஏரியா வந்து கரெக்டா அளவு எடுக்கணும். இல்லைன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது நல்ல கன்ஃபியூஷன் வரும், கை கரெக்டா வராது. மேக்சிமம் வீட்டில் யாரையாவது ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள ஹெல்ப்பு கூப்பிட்டு அந்த அந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சரௌண்டிங்ஸ் கையை கொஞ்சம் இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு லைக் கொஞ்சம் மிடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சரௌண்டிங்ஸ் வந்து எடுக்க பாருங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட ஆர்ம் ஹோல் அளவு வந்து 16 வருது. 16 வருதுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு சில பேருக்கு ஆர்ம் ஹோல் அளவு வந்து மேபி 15.5 அந்த மாதிரி வரலாம். எது வந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதை வச்சு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக என்ன மாதிரி கொஞ்சம் லைக் அந்த ஃபேட்டாக இருக்கவங்க வந்து லைக் ஒரு 16 தான் வரும் ஆர்ம் ஹோல் அளவு. ஸோ அதுக்கு மேலே அங்கே வராது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக ஒரு பர்சனை வச்சு மெஷர் பண்ணுங்க. இங்கே மெஷர் பண்ணுறது அதெல்லாம் ஃபைன், இங்கே மெஷர் பண்ணுறது அதெல்லாம் ஃபைன். பட் நீங்கள் உங்கள் கையளவு மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சைடு வச்சு ஒரு கை வச்சு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச்சிங் வந்து அதாவது பக்காவாக ஸ்டிச் பண்ண முடியும். இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பேக் சைடில் நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த நெக்ல இருந்து ஷோல்டரோட அளவு ஒரு 2 இன்ச்சஸ், இது காமனானது. மிட் ஷோல்டர்ல இருந்து இந்த கார்னர் ஷோல்டர் வரைக்கும் ஒரு 2 இன்ச்சஸ். அதுக்கப்புறமா நம்மளோட ஆர்ம் ஹோல் அளவு. அதுக்கப்புறம் இங்க இருந்து பின்னாடி எடுப்போம். லைக் நம்மளோட பின்னாடி டெப்த் எவ்வளோ, மோஸ்டா காமனா 8 வைப்பாங்க. நீங்க அதை தாண்டி கம்மியா வச்சாலும் ஓகே, இல்லை அதிகமா வச்சாலும் ஓகே. காமெடியா இருக்கு, இதை போட்டுட்டு பார்க்கும்போது டெய்லர் கடை வச்சிருக்க மாதிரியே இருக்கு. ஸோ அதனால இது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து பேக் சைடில் வரும். நம்ம ஃப்ரண்ட் சைடில் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படி சைடில் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து ஃப்ரண்ட் சைடு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது. நீங்கள் பேக் சைடு எடுத்துட்டிங்கனாலே ஃப்ரண்ட் சைடு ரொம்ப ஈஸி. அப்படியே நம்ம அதை ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ வேற ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ட்ரேசிங் பண்ணி வச்சுக்கணும். பேசிக்கலி நான் தைக்க போகிற பிளவுஸ் வந்து பிரின்சஸ் கட் அப்படின்றதுனால பேக் சைடு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டாலே ஃப்ரண்ட் சைடு ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம நார்மல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கப் சைஸு எந்த சைடு பிடிக்கணும் எந்த சைடு பிடிக்கக்கூடாது, கீழே பட்டி இதெல்லாமே வரும். ஸோ நான் பேக் சைடு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இது வந்து நான் லைக் காமனான மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல, அதாவது நம்மளோட ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு இங்கே சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட், அந்த சென்டர் பாயிண்ட் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 9 வருது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்குமே 9 தான் வரும் சென்டர் பாயிண்ட். இல்லைன்னா 8 வரும், 8.5 வரும். அதுக்கு அடுத்தது பிரின்சஸ் கட்க சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த கார்னர்ல இருந்து, அதாவது நம்ம ஸ்டிச் பண்ண போகிற அந்த கார்னர்ல இருந்து இப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை தாண்டி இந்த சென்டர் பாயிண்ட்டை தவிர்த்து ஒரு 1 இன்ச்சஸ் கேப், அதாவது இங்கேருந்து ஒரு 1 இன்ச் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரும். அதாவது இங்கே இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து எனக்கு சென்டர் வந்து 5. ஓகேவா? இந்த 5ல இருந்து 1 இன்ச் நான் பின்னாடி பார்த்தேன்னா எனக்கு 4. ஸோ இந்த 4 மெஷர்மெண்ட்டையும் இங்கேருந்து எனக்கு வந்த ஒரு சென்டர் பாயிண்ட் மெஷர்மெண்ட்டையும் நான் எடுத்துக்க போகிறேன். இங்கேருந்து எனக்கு வந்தது 9. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தது
எனக்கு 4, அதாவது 1 இன்ச் பின்னாடி எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா நம்ம பிரின்சஸ் கட் ஸ்டிச் பிளவுஸ் ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா இந்த 1 இன்ச் நான் ஏன் விட்டேன்னா இந்த 1 இன்ச்சை நம்ம அங்க கட் பண்ணி எடுத்துருவோம். அதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அது சென்டரா நம்மளுக்கு அங்கே ஷேப்பாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் 1 இன்ச் விட சொன்னேன். ஃப்ரண்ட் சைடு இந்த மெஷர்மெண்ட் மட்டுமே போதும். ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட கை மெஷர்மெண்ட் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது தான். இப்போ எல்லாமே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் வைக்கிறது தான். இந்த ஸ்லீவ் வரைக்கும் வைக்கிறது தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ நானுமே இந்த அளவுக்கு தான் ஸ்லீவ் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. நம்மளோட இந்த ஏரியா இருக்குல்ல, லைக் நம்மளோட இங்கே ஜாயின் ஆயிருக்குல்ல, இந்த ஏரியாவில் கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கோங்க. கூப்பிட்டுட்டு இங்கேருந்து ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து நம்மளோட கை நம்ம எவ்வளோ வைக்க போகிறோமோ அதோட லென்த் அளவு. அந்த லென்த் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸி ஆகிடும். ஆனால் கரெக்டாக யோசிச்சுக்கணும். நீங்கள் இவ்வளோ வைக்க போகிறீங்களா, அதாவது இவ்வளோ வைக்க போகிறீங்களா இல்லை இவ்வளோ வைக்க போகிறீங்களா. இவ்வளோ வச்சா அது கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து நம்ம மடக்கும் போது லைக் இடிக்கும். ஸோ பெட்டர் அதுலேருந்து ஒரு 1 இன்ச் மேலே ஏற்றி வச்சிங்கன்னா ஸ்டிச்சிங்லாம் போக ஒரு 1/4 இன்ச் போய் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா 11 இன்ச்சஸ் வச்சுட்டேன். 11 இன்ச்சஸ் நான் அதனால தான் சொல்கிறேன், நான் பண்ண மிஸ்டேக் இது. ஸோ 11 இன்ச்சஸ் வச்சுட்டேன். 11 இன்ச்சஸ் வச்சதுனால எனக்கு இந்த ஏரியா வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மோஸ்ட்டாக 10 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. 10 இன்ச்சஸ் வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ எப்போவுமே 10 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஸோ லென்த்து வந்து 10 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. நான் ஸ்டிச்சிங் வீடியோ லைக் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோன்ற வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 11 இன்ச்சஸ் தான் காமிப்பேன். பட் நீங்கள் வைக்கிறது கரெக்டாக உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதை வைங்க. இல்லை டவுட்டாக இருக்குது நான் இது வரைக்கும் தான் போடணும்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா 10 இன்ச்சஸ் வைங்க, அதுவே கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் அளவு எடுத்தோம்ல, ஸோ அதோட சர்க்கிளோட நம்ம இன்ச்சஸ் எடுத்தோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்னா இதோட சர்க்கிள், அதாவது இதோட சுற்றளவு, இது எவ்வளோ மெஷர்ட் ஆகிருக்கு, இது எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கு அப்படின்றத ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 11 அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு 10, அதாவது 10.25 அந்த மாதிரி இன்ச்சஸ் வருது. ஸோ 11 வச்சுக்கலாம். கொஞ்சம் லூஸாக விட்டாவே நான் 11 வச்சுக்கிறேன். ஸோ 11 வச்சுன்னா இதை டிவைட் பண்ணுறதுக்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி வேணுமோ நான் அதை கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். லூஸாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பட் டைட்டாக மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. துணி விடுறதையும் நம்ம அங்கே கவனமாக பார்த்துக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹைட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஏரியா, அதாவது கீழே இருக்க கையோட அளவு எடுத்துக்கிறோம். ரவுண்ட்ஸ், இந்த ரவுண்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னா நீங்க வந்து இந்த அளவு எடுத்தா மாதிரியே இந்த அளவு எடுக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்க இருந்து நம்ம இங்க தான் ஸ்டிச் பண்ண போறோம். நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றேன், எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளாஸ் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம்ல கிளாஸ் போகும்போது எனக்கு எங்க மிஸ்டேக் ஆகும்னா எனக்கு கையில தான் மிஸ்டேக் ஆகும். இந்த ஆர்ம் ஹோலும் இந்த இடமும் எனக்கு ரொம்ப மிஸ்டேக் ஆகும். இது வந்து நான் இப்ப பார்த்து கத்துக்கிட்டதுனால உங்க கூட நான் அதை ஷேர் பண்றேன். ஸோ இதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மிட் பாயிண்ட், அதாவது யூஸ்வலா நம்ம ஒரு ஸ்லீவ், நார்மல் ஸ்லீவ்னா இவ்வளவுதான் போடுவோம் இல்லையா, இந்த அளவு போடுவோம் இல்லையா. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும் இந்த அளவு நம்ம ஸ்லீவ் போடுவோம் அப்படின்றது. ஸோ அந்த ஸ்லீவ் அளவை இந்த ஏரியால மிட்ல வச்சு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் நான் எடுக்கும் போது எனக்கு வர்றது வந்து எடுக்கும் போது வந்து 13 வருது. ஸோ 13 நான் வச்சுக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து இதோட ஹைட் எடுத்துட்டோம், கம்ப்ளீட் ஹைட் எடுத்துட்டோம். இந்த கார்னர்ல மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு, இந்த மிட்ல மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு, ஆர்ம் ஹோல் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ அது பிரச்சனையே கிடையாது அங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சா. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஏரியா இருக்குல்ல, நம்ம மிட்ல ஒரு சுற்றளவு எடுத்தோம்ல, லைக் அந்த சர்க்கிள் பாயிண்ட், அதே மாதிரி எங்க மிட்ல நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அந்த மிட்டோட லென்த் எடுத்துக்கணும். ஓகே, இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் லென்த் எடுத்துக்கோங்க. ஹாஃப் லென்த் எடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ
இதோட லென்த் நம்ம எடுத்துக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்டா நான் இங்க சொன்ன மாதிரி தான், இதோட லென்த் 10 இருந்ததுன்னா இந்த லென்த் வந்து ஒரு 5 தான் இருக்கும். ஸோ நான் 5 தான் வச்சுக்கிறேன். எனக்கு 5 தான் வருது. ஸோ ஒரு 5 தான் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ 5 வச்சுக்கலாம். நம்ம வந்து கைக்கு 4 ஸ்டெப் தான் நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லென்த்து, அதுக்கப்புறம் இந்த லென்த்து, அதுக்கப்புறமா இந்த இந்த லென்த்தோட சர்க்கிள், இந்த லென்த்தோட சர்க்கிள். இது மட்டுமே போதும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் இந்த கையில இந்த ஆர்ம் ஹோல் அளவும் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ற கையும் பிளவுஸும் நம்ம அட்டாச் பண்றதுக்கு இந்த ஏரியால ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. அது வந்து நான் உங்களுக்கு அந்த கட்டிங் மார்க்கிங் அதுல வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த அந்த டெக்னிக் ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு. எனக்கு அது ரொம்ப இன்னும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்துச்சு. ஸோ நான் அதை ஒரு யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இல்லை, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து துணியில் கட் பண்ண போகிறது கிடையாது. ஏன் துணியில் கட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் லெஹங்கா ஸ்டிச் பண்ணும்போது பிரின்சஸ் கட் தான் பண்ணேன். அது நான் வந்து கிளாத் எடுத்து அந்த கிளாத்தோட லைனிங் வச்சு தான் நான் கட் பண்ணி எடுத்தேன். அப்படியே ராவாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த டைமில் எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது தான். பட் இப்போ என்னன்னா, நான் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட வந்து அந்த டைம்ல லெஹங்கா ஸ்டிச் பண்ணும்போது நான் வெறும் கைக்கு வந்து ஃபுல் கைக்கு வந்து நெட் வச்சிருந்தேன். ஸோ எனக்கு அங்கே லைனிங் தேவையில்லை, எனக்கு அந்த மெட்டீரியல் தேவையில்லை. பட் ஆனால் இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறதுக்கு எனக்கு கையும் வேணும், அந்த லைனிங்கும் அந்த மெட்டீரியலும் வேணும், அந்த லைனிங்கும் வேணும். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வந்த பிளவுஸில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, துணி வந்து கம்மியாக வந்திருக்கு. சாரீ கூட பிளவுஸ் வந்ததுனால துணி வந்து பிளவுஸ் வந்து கம்மியாக வந்திருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் பேப்பர் கட் பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளோ வேணும், இல்லை நான் அதை வந்து அட்டாச் பண்ணணும்னா எப்படி துணி அங்கங்கே இருக்கு அதை எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறது, அதை பொறுத்து தான் நான் பண்ண போகிறேன். அண்ட் பேப்பர் கட்டிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேப்பர் கட்டிங்கை நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சு நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது அழகாக அந்த அளவை வச்சு ஒரு தடவை செக் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம அப்படிதான் இருக்குமா, இல்லை கொஞ்சம் லீனாக இருக்குமா, இல்லை வெயிட் போட்டிருக்கோமா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு அந்த பேப்பர் கட்டிங்கை நீங்கள் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிங்கன்னா அடுத்தடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த பேப்பர் கட்டிங்கை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.